காவேரிக்கு விஜய் வேணாமே வேணாம்ப்பா. தயவு செஞ்சு காவேரி வீட்ட விட்டு போனா தான் விஜய்க்கு காவேரியோட அன்பு புரியும்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க தட்டிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க. என்னங்க என்னங்க இதில நியாயம் இருக்கு? விஜய் பண்றதுல சுத்தமா பார்த்தீங்கன்னா, ஒரு நியாயமே கிடையாது. எந்த அளவுக்கு காவேரியோட மனச உடைக்க முடியுமோ, அந்த அளவு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே தப்பு மேல தப்பா தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. காவேரிய அவர் தெரிஞ்சு கஷ்டப்படுத்துறாரா, தெரியாம கஷ்டப்படுத்துறாரான்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. ஆனா ஏன் காவேரியோட மனச விஜய் புரிஞ்சுக்க முடியல? அவர் நினைக்கிறாரு, அவரோட சிச்சுவேஷன மட்டும் காவேரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்கிறாரு. ஆனா காவேரியோட இடத்துல இருந்து பார்த்தா தாங்க அதோட வலி அவருக்கு தெரியும். இதே இத நம்ம இப்ப விஜய் இந்த மாரி பண்றதே காவேரி பண்ணா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்பதான் அவருக்கு புரியும். உண்மதாங்க. ஏன்னா, இவருக்கு இவரு அசால்ட்டா இப்போ தன்னோட முன்னாள் காதலி வரவும், அவங்கள கேர் பண்றதா இருக்கட்டும், அவங்கள எல்லாமே பண்றாரு. அது ஓகே. அது ஒரு மனிதாபிமானத்தில கூட பண்ணலாம். அது பண்ணாலுமே கட்னவள எப்படி பார்த்துக்கணும்? இதனால அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அவளோட மனசு எந்த விதத்திலயுமே கஷ்டப்படக்கூடாது. அதுக்கேத்த மாரி விஜய் பண்ணியிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே சப்போர்ட் பண்ணலாம். ஆனா விஜய் அப்படி பண்ணல. இங்க காவேரி மனச ஒவ்வொரு டைமே பார்த்தீங்கன்னா, கஷ்டப்படுத்திட்டு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. விஜய மட்டும் காவேரி புரிஞ்சுக்கணும். காவேரிய விஜய் புரிஞ்சுக்கிற மாட்டாரா? இது என்னங்க? இதில என்னதான் நம்ம சொல்ல? காவேரிக்கு இருக்கிறது மனசு தான். விஜய்க்கு இருக்கிறதா மனசு தான். ஏன் அவங்கள்ட்ட மட்டும் மனசு இல்லையா? அந்த மனசுக்கு மட்டும் வலிக்கவே வலிக்காதா? அவங்க எப்பயுமே பொறுத்துக்கிட்டே தான் போணுமா? எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டே போணுமா? அந்த மாரி தாங்க இருக்கு. இதில நம்ம காவேரி மேல என்ன தப்பு சொல்லலாம்னா, எதுக்காக இப்படி இருக்காங்க? இந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியமே இல்ல. அவங்க கிட்ட இருக்கிற வீக்னஸ்னா எனி டைம் இந்த மாரி அழுதுகிட்டே இருக்காங்க. அது பார்க்குறதுக்கே நல்லாவும் இல்ல. சுத்தமா நமக்கே புடிக்கல. இந்த இடத்துல காவேரி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரொம்ப இல்ல, ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம விஜய்க்கு பதிலடி குடுக்கணும். நல்லாவே பேசணும், நல்லா திட்டி விடணும். எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கணும். இல்ல இவங்க இந்த வீட்ட விட்டு போணும். அதுதான் நல்லது. அத விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, எனி டைம் அழுதுகிட்டே இருந்தா அதனால என்ன ஆக போகுது? ஒண்ணும் மாறப் போறதில்ல. இவர் பண்றத பண்ணிக்கிட்டே தான் இருப்பாரு. நீங்க காவேரி பண்றத எப்படி அழுகுற அத மட்டும் தான் கன்டின்யூ பண்ணணும் போல. அந்த மாரி தாங்க இருக்கு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னுமே விஜய் புரிஞ்சுக்கிற மாட்றாருன்னே சொல்லலாம் காவேரிய. பண்ணதையே தான் பண்ணிக்கிட்டுருக்காரு. கொஞ்சம் என்னென்னமோ காவேரி அப்படி, இப்படி காவேரி பார்க்காம இருக்க முடியல, காவேரி கிட்ட பேசாம இருக்க முடியல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்ன வரை காவேரி பார்த்ததும் என்ன பண்ணாரு? ஒண்ணுமே பண்ணவே இல்ல. சும்மா அவரோட அன்ப வெளிப்படுத்தவே இல்ல. ஏன்னா, இன்னுமே நம்ம காவேரி குழப்பத்தில தான் இருக்காங்க. சரி, அதுதான் பண்ண வேணாம். எதுவுமே பண்ணல. அவர் மனசுல இருக்கிறது எதுவுமே பார்த்தீங்கன்னா, ஓப்பனா நம்ம காவேரிட்ட பேசல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, காவேரி கஷ்டப்படுத்தாமயாச்சும் அவங்களுக்கு தான் இந்த வெண்ணிலாவ பத்தி பேசினாலே பிடிக்கிறதில்ல. பொசசிவ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்கு நல்லாவே தெரியுது. வெண்ணிலாவ வச்சு பேசும்போது நம்ம காவேரிக்கு கஷ்டமாவும் இருக்கு. ஒரு பக்கம் அ நம்ம விஜய விட்டு குடுக்க முடியாத ஒரு இடத்துல தான் நம்ம காவேரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு விஜய்னாலயும் அத புரிஞ்சுக்கிற முடியுது. புரிஞ்சுக்கிட்டுமே ஏன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா பத்தியே பேசணும். அத அப்படியே மொத்தமா தவிர்க்கலாமே! வேற எதுனாலும் காவேரி கிட்ட பேசலாமே! அவங்க மனசு கொஞ்சமாச்சும் சந்தோஷப்படுமே! அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்மளோட ஒரு கேள்வியா இருக்கு. ஆனா, இது எதையுமே நம்ம விஜய் பண்றதில்ல. அதனால விஜய் மேல நமக்கு எல்லாருக்குமே ரொம்பவே கோபம் இருக்கு. இன்னுமே இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, விஜய் பண்ண போறாரு போல. இப்ப பார்த்தீங்கன்னா, மகாநதிய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நல்ல ஒரு இதே போகல. இன்னும் இந்த இந்த நியூ இயர் வரைக்கும் இப்படியே தான் போல கன்டின்யூ ஆகும். அதுக்கப்புறமாச்சும் ஒரு நல்ல ஒரு சீன் வருமாப்பா, கொஞ்சம் ட்விஸ்ட்டான விஷயம் எதுவும் நடக்குமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலுமே கேள்வி தான். அத பார்த்தீங்கன்னா, நம்ம டைரக்டர் ஸ்டார்ட்ட தான் கேட்கணும். அவர் அவரோட மைண்ட் செட் எப்படி, அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இதுலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம மகாநதி டீமுக்கு பார்த்தீங்கன்னா, அவார்டுலாம் குடுத்துருக்காங்க. கலாட்டா பிங்க் சேனல்னு நெனைக்கிறேன். இப்போ எஸ்டர்டேட் கூட பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் அத பத்தி தான் கொஞ்சம் எப்படி சொல்ல பரவலா எல்லா வீடியோவும் போயிட்டுருந்தது. அதுலயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் நல்லா சரியான டைம்ல டைமுக்கு அங்கே போ முடியல. அதனால அந்த ப்ரோகிராம் பார்த்தீங்கன்னா, மிஸ் பண்ணிட்டாங்க. இது நான் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் தாங்க காரணம். ஆனா மத்தபடி பார்த்தீங்கன்னா, நம்ம மகாநதி டீம்லாம் செம்ம ஹாப்பி தான். அதில பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி அந்த
அந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹார்ட் டச்சிங்கான சீன்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே நம்ம விஜயுமே பார்த்தீங்கன்னா, அவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போட்டிருந்தாங்க. என்னால் கரெக்ட் டைமுக்கு வர முடியல. ரொம்ப நான் மிஸ் பண்ணிட்டேன். ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் இந்த இந்த மூமெண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இதே மாதிரி தான் நம்ம காவேரியுமே ஏன்னா கூட நடித்த ஒரு இவர் ஒரு மெயினான ஒரு கேரக்டர் தான் விஜய். ஒரு ஹீரோ ஸ்டேஜ் தான். அந்த இடத்துல தான் நடிச்சிட்ருக்காரு. அவரும் இல்லைன்னு போது எல்லா பேருமே இருந்து அவர் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். அது வந்து அந்த டைமில் வந்து எல்லாருமே வந்து நம்ம விஜயை வந்து மிஸ் பண்ணியிருக்க தான் செய்வாங்க. இப்படிலாம் ஒன்று போயிட்டுருந்துச்சு சரிங்களா. இப்போ வந்து வாங்க இதுக்குள்ளே வரலாம். இப்போது இப்படிலாம் வந்து நம்ம விஜய் வந்து ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்காரு. நம்ம காவேரியும் வந்து அடுத்தடுத்து அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இப்படி நடக்க 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 இவங்க பொறுமையாக போயிட்டுருக்காங்க. அது எதுக்காக? ஏன்னா வந்து விஜய் மேலே அந்தளவுக்கு வந்து நம்ம காவேரி காதல் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. என்னதான் காதல் இருந்தாலுமே வந்து நமக்கு மரியாதை கொடுக்கணும். நமக்கு கொஞ்சமாச்சும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அது இல்லாத போது எதுக்கு வந்து அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணணும், அவங்களுக்காக நம்ம விட்டு கொடுத்து போகணும். அதில் என்ன இருக்குது? நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மாதிரி வந்து காவேரி கொஞ்சம் காட்டினா நல்லாயிருக்கும். கொஞ்சம் போல்டாக கொஞ்சம் நமக்கு விஜய்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணுங்க காவேரி. அப்போ தான் நம்ம மனசு வந்து விகா ஃபேன்ஸு கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா காண்டில் தான் இருக்காங்க விஜய் மேலே. ஸோ சீரியஸாக கமெண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கழுவி ஊற்றுறாங்க விஜய் சாரை. அந்தளவுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னுமே அந்த மாதிரி தான் பண்ண போகிறாரு போல். இதுக்கு வந்து ஒரு எண்டு கார்டே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நம்மளுக்கெல்லாம் தோணுது. இதுலேயும் இந்த ராகினிக்கு ஒரு முடிவு கட்டலான்னு பார்த்தா முடிவு கட்ட மாட்டுறாங்க. ராகினி அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சதி வேலையை வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் வந்து அவங்க வேலையே அதுதானே. எப்புட்றா வந்து குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணலாம், நம்ம காவேரி எப்புட்றா அந்த வீட்டிலேருந்து பிரிக்கலாம், காவேரியை எந்த வழியிலடா கஷ்டப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டுதே அவங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கேரக்டர் அதுதான். அவங்க வேலையை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அறையை போட்டாலும் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா வந்து ரொம்பவே காவேரிக்கு வந்து அவங்க ஒரு பக்கம் வந்து குடைச்சல் கொடுத்துட்ருக்காங்க. ஆல்ரெடி வந்து காவேரிக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி மனசு சரியில்லாமல் வந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி வச்சுருக்காங்க. விஜய் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே மெயின் வந்து விஜய் பண்ணுற விஷயந்தான் இப்போ வந்து காவேரி வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதை நினச்சி தான் அவங்க எனி டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு என்ன, தன்னோட புருஷன் மட்டும் தங்கிட்ட நல்லா சந்தோஷமாக இருந்துட்டால் வேறு என்ன வேணும் ஒரு பொண்ணுக்கு? கல்யாணம் ஆனாலே வந்து ஹஸ்பண்டு தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழ்கிற பொண்ணுங்க தான் அந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இருந்துமே ஒரு சில ஹஸ்பண்ட் வந்து நல்லா பார்த்துக்கிறவங்களும் இருக்காங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் எல்லாமே கொடுத்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுலாம் இருக்கட்டும், அந்த மாதிரியும் இருக்காங்க. உண்மையிலேயே இருப்பாங்க. உங்கள் லைஃப்லேயும் இருப்பாங்க. எல்லார் லைஃப்லேயும் அது 100ல் ஒரு 90% அந்த மாதிரி கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த 10% அந்த ஒரு சிலர் தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒய்ஃபுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம, அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாமல், அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம, அந்த மாதிரி இருக்காங்க. எதை தான் நம்ம சொல்ல, அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து மாற்றணும். விட்டு கொடுக்கலாம். விட்டு கொடுக்குறதுல தப்பே கிடையாது. விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டான்னு சொல்லிட்டு பழமொழியே இருக்குங்க. ஒரு அளவுக்கு தான் வந்து நம்மளும் வந்து விட்டு கொடுக்க முடியும். ஏன்னா ரொம்பவும் நம்ம விட்டு கொடுத்து போனால் நம்மளை வந்து ஏறி மிதிச்சுட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கு நிறையாவே இருக்குது. சொல்லிக்கிட்டே போகலாம். விஜயை திட்டுறதுக்கு வந்து நிறையாவே இருக்குது. நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வீட்டை விட்டு போகணும். அவ்வளோதான். வீட்டை விட்டு போயிட்டு கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்காம கொஞ்சம் தனிமையில் இருக்கணும். இருந்தால் தான் வந்து அவங்க மைண்ட் செட்டுமே கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இப்போதைக்கு நேற்று வந்த ப்ரொமோனாலும் சரி, இன்றைக்கி வந்த எபிசோட்னாலும் சரி, அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்டான ரொம்பவே ஒரு இந்த விஷயம்லாம் கிடையாது. எப்பவும் போல் நம்ம காவேரியை கஷ்டப்படுத்துகிற மாதிரியே தான் நம்ம விஜய் வந்து பேசுகிறாரு. ஆனால் வந்து காவேரி இந்த இடத்துல வந்து அவர் கேர் பண்ணவே இல்லை. அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்களா வைப்பாங்களான்னு சொல்லிட்டு அவர் எதையுமே பார்த்திங்கன்னா யோசிக்கல. அவர் வாட்டில் பார்த்திங்கன்னா அவர் வேலையை பார்க்குறாரு. ஆனால் தாத்தாவுக்கு ரொம்ப நல்லாவே புரியுது காவேரி வந்து ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு. இதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம காவேரி முடிவெடுக்கணும். ரொம்ப நல்ல முடிவாக எடுக்கணும். அது வந்து நம்ம விஜயை அதிக அளவு வந்து கஷ்டப்படுத்தினா மட்டும்தாங்க இங்கே வந்து காவேரியோட கஷ்டத்தை வந்து நம்ம விஜய்னால் புரிஞ்சுக்க முடியும். ஓரளவு தான் வந்து நம்ம காவேரி பொறுமையாக இருக்கணும். இதுக்கப்புறம் வந்து காவேரி வந்து பொறுமையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி நடந்ததில் அந்த மாதிரி தான் ரொம்பவே ஓவராக பண்ணிட்டாரு விஜய். இன்னமும் வந்து காவேரி இப்படி இருக்கிற மாதிரியே வந்து
வந்து காட்டாதீங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். அவங்கள கொஞ்சம் நல்லாவே காட்டுங்க. கொஞ்சம் இதுக்கு முன்னாடி எப்படி வந்து தைரியமாக எத்தனை விஷயத்தில் வந்து எப்படிலாம் பார்த்திங்கன்னா போல்டாக இருந்தாங்க, கெத்தாக வந்து அந்த ப்ராப்ளத்தெலாம் ஃபேஸ் பண்ணாங்க. இதுவே வந்து விஜய் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேறு யாராச்சும் இருந்தால் காவேரி கிட்ட வந்து பிரச்சனை பண்ணால் அவ்வளோதான், வேறு லெவல் தெறிக்க வச்சுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமில் இருக்கும்போது இப்போ இந்த காவேரி இருக்கிற இப்போதைக்கு இருக்கிற அந்த சுச்சுவேஷனை பார்க்கும்போது முன்னாடி நிவின் நிவின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மேரேஜு நிவின் தன்னை விட்டு காவேரி விட்டு போனார் பார்த்திங்களா, அந்த டைமில் வந்து கொஞ்சம் காவேரி வந்து உடஞ்சி போயிருந்தாங்க. அதை பார்க்குற மாதிரியே தான் ஃபீல் ஆகுது. ஆனால் அதை விட இந்த டைம் தான் பார்த்திங்கன்னா நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க விஜய் விஷயத்தில். விஜய் வந்து சரி அதாச்சும் பார்த்திங்கன்னா நிவினுக்கும் காவேரிக்கும் வந்து கல்யாணம் ஆகலை, காதல். இப்போ வந்து ஒரு கல்யாண லைஃப்குள்ளேயே அதுவும் வந்து இது ஒரு அக்ரிமெண்ட் மேரேஜாக இருந்தாலும் நம்ம காவேரி வந்து அது ஒரு அக்ரிமெண்ட் மேரேஜாகவே பார்க்கல. மனதார வந்து நம்ம விஜயை வந்து தன்னோட ஹஸ்பண்டாக தான் நினச்சி வாழ்ந்தாங்க. எப்படினாலும் வந்து விஜய் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதே தான் நம்ம காவேரியுமே விஜய்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் வாயிலேயே வந்து நீங்கள் சொல்லுவீங்க என்னை காதலிக்கிறேன், நீங்களே என்னை ஏற்றுக்குவீங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம காவேரி கொண்டு வந்துமே பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் ஆயிடுச்சு. வெண்ணிலா வந்தது தாங்க இப்போ தேவையில்லாதது. வெண்ணிலா மட்டும் வரலைன்னா கொஞ்ச நாளாச்சும் இவங்களோட லைஃப் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்திருக்கும். கொஞ்சம் வந்து நல்லாவே இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு நம்மளுக்கும் கொஞ்சம். ஆனால் சந்தோஷமாகவும் போனாலும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்காது. கொஞ்சம் இந்த மாதிரி சில பல பிரச்சனைகள் வந்தால் தான் பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் நம்மளுக்கும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைரக்டர் சார் வந்து முடிவு பண்ணிட்டார் போல். அவர் முடிவு பண்ணுறதுனா ஓகே தான். அதுக்காக வந்து நம்ம காவேரி எனி டைம் அழுகிற மாதிரி வந்து காட்டக்கூடாதுல்ல. அது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே இரிட்டேட்டிங் ஆகுது. விஜய் மேலே வந்து நமக்கு வந்து ஒரு கோவத்தை உண்டு பண்ணுற மாதிரி தானே ஆகுது. அதை கொஞ்சம் வந்து மாற்றிக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்க்கலாம் இன்னும் வரப்போகிற எபிசோட்லாம் எந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்காக ட்விஸ்ட்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.